திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு டெல்லி சென்று பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து 50 நிமிடங்களுக்கு மேலாக உரையாடியிருக்கிறார். நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை அவரது அலுவலகத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார். தமிழக இல்லத்தில், தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அவரை தேடி வந்து சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஏராளமான கோரிக்கைகளை, நிர்வாகம் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். இதில் நிர்வாகம் தொடர்பான கோரிக்கைகளும் உண்டு, அரசியல் கோரிக்கைகளும் உண்டு. 2023 விஷன் 2023 என்று சொல்லக்கூடிய தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 10 ரயில்வே துறை சார்ந்த திட்டங்களுக்காக 1,88,000 கோடி நிதியுதவி தொடங்கி தமிழக காவல்துறையை நவீனப்படுத்துவது, காவிரி பாசனப்படுகையை நவீனப்படுத்துவது, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை என பல துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பல ஆயிரம் கோடி ரூபாயிலான கோரிக்கைகளை கேட்டிருக்கிறார். அதே வேளையில் தமிழ்நாட்டிற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு எதையும் அவர் தனித்து கேட்கவில்லை. ஸ்பெஷல் பினான்சியல் பேக்கேஜ் என்பதை அவர் கேட்கவில்லை. நிர்வாக ரீதியான இந்த கோரிக்கைகள் மட்டுமல்லாது அரசியல் ரீதியான சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவை மீட்பது, தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநிறுத்துவது, தமிழீழத்தில் நடந்த, இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்காக ஐநா மன்றத்தில் இந்தியாவே ஒரு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். அது மட்டுமல்லாது அங்குள்ள தமிழர்களுக்கு தனி நாடு தேவையா என்பதை கேட்டு, தமிழீழம் தேவையா என்பதை கேட்டு பொது வாக்கெடுப்பு நடத்தவும் அந்த தீர்மானத்திலே வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் நரேந்திர மோடியிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகளை அவர் பொறுமையாக செவிமடுத்தார், அதை கேட்பார், அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை தமக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது என்று அவர் சொன்னாலும் கூட நடைமுறையில் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும், வெறும் நிர்வாக ரீதியான சந்திப்பாக மட்டுமே இது இருந்ததா அல்லது அதை தாண்டிய அரசியல் முக்கியத்துவம் இதற்கு இருக்கிறதா? ஏனென்றால் 2 அதிகாரிகள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலேயே அரசியல் பேசக்கூடிய இந்த காலத்தில் 2 அரசியல்வாதிகள் பேசும்போது நிர்வாக விஷயங்களை மட்டும் பேசினார்கள் என்று நாம் கருத இயலாது. எனவே அவற்றை பற்றியெல்லாம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுகவை சேர்ந்த திரு கௌரி சங்கர், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்க நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி சீனிவாசன், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி ஆகியோர் இந்த விவாதங்கள் இருக்கிறார்கள். கேள்விகளோடு பார்வையாளர் இருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு மணி, இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது நிர்வாக ரீதியான சந்திப்பு என்று வெளியில சொல்லப்பட்டாலும் இதற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது, மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கமா அவங்க ஜெயலலிதா நம்ம முந்தைய சொன்ன மாதிரி 3 முறை மோடி முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது நேரடியாக சென்று வாழ்த்தியவர், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். இந்த முறை மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் பதவியேற்று 1 மாதம் முடிவதற்குள்ளாக டெல்லி சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். அவர் பிரதமரை சந்தித்தது மட்டுமில்லாமல் அவரை நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பவனுக்கு 3 மத்திய அமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இவர் போய் அருண்ஜேட்லியை சந்தித்திருக்கிறார். 50 நிமிடங்கள் பிரதமர் அவருடன் பேசியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி படுகிறது என்றால் இதுல வெளியில சொல்றது, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைகள், இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் இதற்கு ஒரு மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது. எப்படின்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று ராஜ்யசபால இவங்களுக்கு இருக்கக்கூடிய 10 எம்பிக்களோட ஆதரவு நிச்சயமாக அவர்களுக்கு தேவை, முக்கியமான எல்லா விதமான பில்ஸையும் கொண்டு வரதுக்கு. 2வது அதை தாண்டிய மிகப்பெரிய அளவிலான கொள்கை மாற்றங்கள், குறிப்பா FDI வர இருக்கிறது முக்கியமான துறைகளில். அதுலெல்லாம் நிச்சயமா பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் ADMK மாதிரியான பெரிய பிளாக் அவர்களுடைய அந்த ஆதரவு அவர்களுக்கு தேவை. இதை தாண்டியும் சில அரசியல் முக்கியத்துவம் இந்த சந்திப்பிற்கு இருக்கிறது, அதற்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். திருமதி வானதி, தேர்தல் பிரச்சார நேரத்தில் முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, முல்லை பெரியாறு, காவேரி போன்ற பல பிரச்சனைகளை பேசும்போது அவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், எது எப்படி இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி, அந்த ஆட்சியின் கொள்கைகளை நிர்ணயிக்கும் சக்தியாக அதிமுக விளங்கும், அப்போது இந்த காவேரி, முல்லை பெரியார் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது உண்மை.
இவர்கள் கொள்கைகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆட்சியின் கொள்கைகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை என்பது லோக்சபா தேர்தல் முடிவில் வெளியானது. இப்போது இவர் சென்று சந்தித்திருக்கிறார். இதுல அதிமுக சொன்ன வாக்குறுதிகள், தமிழக நலன் சார்ந்து சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் பாஜகவினுடைய ஆட்சியாளர்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படும், எந்த அளவிற்கு முன்னுரிமை தந்து நிறைவேற்றுவார்கள்? இதுல தமிழகத்தினுடைய முதல்வர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இங்க தமிழகத்துல மிக பிரதானமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இதற்கு முன்னதாகவும் மாநில முதலமைச்சர்கள் பிரதமரை பார்த்திருக்கிறார்கள். இவங்க பார்க்கறதுக்கு முன்னாலேயும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கு. நேரடியாக பிரதமரே சொல்லி இருக்கிறார், எந்த மாநிலத்திலிருந்து முதலமைச்சர்களிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கையை தனி கவனம் கொடுத்து நாம் பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படிங்கிறது பிரதமர் எந்த அளவிற்கு மாநில முதல்வர்களது கோரிக்கைகளுக்கு, மாநிலங்களது கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மெசேஜ் ஏற்கனவே கன்வே ஆகுது. அதனாலதான் அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே மாநிலத்தினுடைய முதல்வர்கள், அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மற்ற கட்சிகளுடைய ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது இந்த முக்கியத்துவம் தான். ஏனென்றால் ஒரு அனுசரணையான ஆக்கப்பூர்வமான மத்திய அரசாங்கத்தை நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு சென்றடைகிறது. அதனால நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சு, அதாவது முதல் பிரச்சனையே அவங்க வாட்டர் ரிசோர்ஸ் இஷ்யூ தான் எடுத்திருக்காங்க. தண்ணி, அதுக்கப்புறம் மீன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பவர் எல்லாமே வருது. இதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதாலேயே நிறைய மாற்றங்களை இங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது நிச்சயமாகவே சாதகமாக தமிழகத்திற்கு இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டா, பழி வாங்குகின்ற அரசாங்க, மாற்று கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்களை வேறு மாதிரி நடத்துகின்ற அரசாக இந்த மத்திய அரசு இருக்காது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த அரசு நிச்சயமாக இருக்காது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர் முன்வைத்த பல கோரிக்கைகள் தான் கண்டன கடிதங்களாகவும் கோரிக்கை கடிதங்களாகவும் சென்ற பல கடிதங்களின் சாரம்தான் இப்போது கோரிக்கையாக வேறு வடிவத்தில் இந்த பிரதமரிடத்திலே, புதிய பிரதமரிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை, இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல எனது முதல்வரும் எனது பிரதமரும் ஒருவரை ஒருவர் ஒரு நல்ல அணுகுமுறையில் சந்திப்பு நடந்திருக்குன்னு கேள்விப்படுறேன். அதை நான் வரவேற்கிறேன். இது ஆக்கப்பூர்வமான, இது தமிழகத்திற்கு ஒரு தமிழ குடிமகனாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேர்ந்தவனாகவும் இதை நான் வரவேற்கிறேன். இதனால தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன், இறைவனையும் வேண்டுகிறேன். இது நமது முதல்வர் ஒரு 3 வருடத்திற்கு அப்புறம் வருகின்ற தேர்தல் இன்னும் 2 வருடத்தில் வரத்திற்கு அவர் நடந்து கொள்கின்ற விதம் கடந்த காலத்தை விட அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. அதாவது தவறு செய்யச்சே நிச்சயமாக நாங்கள் கண்டிப்போம். பலமுறை நான் இந்த இதிலேயே நமது முதல்வரை விமர்சித்திருக்கேன். இந்த இதுல முதல்வர் அங்கு சென்று சந்தித்ததை வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய விஷயம், நம்ம முதல்வர் என்னன்னா, ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறதே கடந்த காலத்துல நடக்காத விஷயம். அப்படி பிரதமரை கூட போய் பார்க்க ஒரு அமைச்சர் அனுப்பின முதல்வர் பிரதமரை சந்திக்க மட்டும் இல்ல, நம்ம நிதியமைச்சரை போய் சந்திச்சிருக்காருன்னா எவ்வளவு பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி நமது முதல்வர் கடந்த காலங்களிலும் இந்த மாதிரி அனுசரணையா பண்ணா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் பண்ணல. ஏன்னா போன UPA 2ல ஒரு இணக்கமான இருக்குச்சு. தமிழ்நாட்டில் பல 10,000, 50,000, 60,000 கோடிக்கான இது முதலீடுக்கும் தமிழக இது இந்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர் 25 திட்டங்கள்ல தண்ணியை பத்தி கொடுக்குறாங்க, டீசாலினை பத்தி இருக்காங்க. போன இதுல நமது காங்கிரஸ் அமைச்சர், நிதியமைச்சர் சிதம்பரமும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து இங்க நம்ம நிமிலில் எனக்கு இப்ப நல்ல தண்ணி வருது. இதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட்டா தான் நடக்கும்ன்றத காலம் கடந்து நமது முதல்வர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோன்ற. ஆனா காலம் கடந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. பாராட்டுறது நிச்சயமா உள் மனசோட நாங்க பாராட்டுறோம். சரி, இது உள்நோக்கம் இல்லன்றீங்க. நிச்சயமா உள்நோக்கம் இல்ல இந்த பாராட்டுல. அது எப்படிங்க பாராட்டு? நீங்க பேச நான் குறுக்கிடல, கொஞ்சம் இருங்க. எதிர்கட்சிகளாக இருக்கச்சே எதிர்க்க வேண்டியவைகளை எதிர்க்கவும் ஆக்கப்பூர்வமான செயல்களை பாராட்டுறோம். நாங்க ஒருத்தர் எல்லாத்திலுமே அரசியல் பாக்குறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நான் எப்பயுமே அதை பண்ணது கிடையாது. வருங்காலத்திலே செய்ய மாட்டேன். நிதியமைச்சரை முதலமைச்சர் சந்திப்பது என்பது இயல்பான ஒன்று. அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிக்குரியதாகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாகவும் நீங்க பார்க்கிறீங்க. எங்க பிரதமரை பார்த்ததே பாராட்டு. நமது முதலமைச்சர் இது வரைக்கும் எங்க போய், அதாவது பல நேரங்கள்ல பிரதமர் கூட்டுகின்ற கூட்டங்கள்ல நமது முதலமைச்சர் போயிருக்காங்களா சொல்லுங்க. அதுவே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். பிரதமரை நேராவே போய் பார்த்திருக்காங்க நமது முதலமைச்சர். அதை விட ஒரு போயும்
அவங்க ஈக்குவல் ரேங்க்ல இருக்க ஒரு நிதி அமைச்சரை போய் பார்த்திருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்ட வேண்டியதான். நான் நிச்சயமா பாராட்டுறேன். கௌரி சங்கர், இந்த பாராட்டை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, நீங்க ஜெனரலா புரட்சி தலைவி அம்மாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இஸ் ஹைலி இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் பார்த்ததுல அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை, மோடி அவர்கள் 13 ஆண்டு காலம் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார். ஒரு முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாநிலத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படி என்பதை முழுமையாக தெரிந்தவர். அதனால நிச்சயம் வந்து எல்லாமே நல்லபடியா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்வராக இருந்து வந்ததுனால பிரச்சனைகளை நன்கு அறிவார். அது வந்து தீர்வுக்கு மாநிலங்களின் பிரச்சனைகளை, நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்கு அறிவார். அவர் சகோதரர் சொன்னபடி அம்மா வந்து பார்க்காம இல்லை. மன்மோகன் சிங் வந்து பதவி ஏற்ற உடனே அம்மா புரட்சி தலைவர் அம்மா சிஎம் ஆன உடனே போய் மன்மோகன் சிங்கை போய் பார்த்தாங்க. பார்த்து காவேரி பிரச்சனையை நிதி அமைச்சர் மன்மோகன் சிங்கை பார்த்தாலே பார்த்தாலா ஒரு அமைச்சரமா போய் பார்த்துட்டு இருக்க முடியும். இப்ப பாத்துருக்காங்கன்னா விஷயம் இருக்கு சொல்ல வரேன். மன்மோகன் சிங் வந்து காவிரி இஷ்யூ பத்தி பேசினாங்க, மீனவர் பிரச்சனையை பத்தி பேசினாங்க, டீசல் விலை பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கிறத பத்தி பேசினாங்க, கச்சத்தீவை பத்தி பேசினாங்க. எதையுமே அவர் கடிதம் கொண்டு போய் கொடுத்தாங்களே தவிர அதுக்கு தீர்வு என்பதே இல்லை. அப்புறம் மன்மோகன் சிங் போய் பார்த்தாங்க, அப்புறம் சிதம்பரத்தை போய் பார்த்தாங்க, அப்புறம் யாரை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்காங்க, பைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்திருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்திருக்காங்க. இப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் இருந்தா தான் பார்க்க முடியும். அதனால மன்மோகன் சிங் பார்த்து ஒன்னும் பயன் இல்லை. அவங்க போய் டெவலப்மெண்ட் கமிட்டியில போய் பேசுறாங்க, 10 நிமிஷத்துக்கு மேல மணி அடிச்சுட்டாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் அவங்க வந்து பேசுறாங்க, அவங்களை பேசப்படணும். பேசப்படாம மணி அடிச்சா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட இடத்துல போய் மரியாதை இல்ல இடத்துல போய் என்ன போய் பேச முடியும்? அதனாலதான் அவங்க போய் பார்க்கல. மன்மோகன் சிங்கை பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. இப்போ வந்து மோடியை பார்த்திருக்கிறாங்க, அதுவும் நல்லா காவேரி இஷ்யூல வந்து துரோகம் பண்ணிச்ச காங்கிரஸ், துரோகம் பண்ணது. இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு காவேரி ரிவர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடணும்னு உத்தரவு வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்தில். அதனுடைய கமிட்டி போட்டாச்சுன்னு சொன்னா நம்ம மடிப்பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் போய் எனக்கு தண்ணி விடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரளால போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் கிளீனா வந்து 419 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்னும் 3-4 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆக போகுது. வந்துச்சுன்னா என்ன இன்ஃப்ளோ வருதோ இந்த ரேஷியோ படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் கிடைச்சனா நம்மளுடைய விவசாயிகள் மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டு விவசாயம் செய்வார்கள். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு